அப்ப நிறைய பேருடைய பிரச்சனை, என் புருஷன் என்ன மாதிரி இல்ல, என் மனைவி என்ன மாதிரி இல்ல, நான் கவலைப்படுறதுல அவர் கவலைப்படல, அவர் டென்ஷனா இருக்கிற இடத்துல அப்படி இருக்காது. உங்களை மாதிரி உங்க புருஷன் இருக்கணும்னா அது கண்டிப்பா தேவனால் இணைத்ததாக இருக்காது. என் மனைவி என்ன மாதிரி இல்லைன்னு ஃபீல் பண்ற யாராவது பிரதர்ஸ் இருக்கீங்களா அல்லது சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா? வெக்கப்படாம தைரியமா தூக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி அமையல அப்படின்னு உண்மையா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு பாஸ்டர். அப்படி சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு, நானும் கை தூக்கி தான் ஆச்சு. லைவ்ல தானே போகுது, நான் தைரியமா இருக்கேன். எனக்கு நான் ஆசைப்பட்டது ரொம்ப பிரசங்கம் பண்ற ஒரு லேடி, பயங்கரமா ஊழியத்துல தீயா இருக்கிற ஒண்ணு எனக்கு வேணும்னு பார்த்தேன். அவளுக்கு தீயா இல்ல, ஒரு தீ கொல்லியாவது இருந்திருக்காங்க. எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நல்ல ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு நம்ம எஃப்சியே காட்ட முடியாத ஒரு வண்டி வந்துச்சு. அந்த என்னடா செய்யறது, கர்த்தர் தான் தந்தார்னான்னு சந்தேகப்பட்டேன். உண்மையானே பிறகுதான் புரிஞ்சது, இல்லை வேகமா ஓடுறவனுக்கு நிதானமா ஓடுறவதான் மனைவியா வேணும். புருஷனுக்கு கார் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்ட பிடிக்கும், மனைவி ஊர்ந்து போக ஆசைப்படுவான். புருஷனுக்கு ஏசி பிடிக்கும், மனைவிக்கு ஏசியே பிடிக்காது, பிசி தான் பிடிக்கும். பின் வாசல் திறந்து கிடக்கணும். புரியும் இல்லையா? ரைட். அப்ப பாப்பா, ஏன் ஆண்டவரே ஏன் இப்படி செய்தி? இவளை எனக்கு தர காரணம் என்ன? ஏன் என்னை கைவிட்டீர் நாதா? யாரு? அவர் சிலுவையில சொன்னது. அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லவா? உங்க ரெண்டு கையை எடுத்துக்கிடுங்க. இது என்ன கை? உள்ளங்கை. இது என்னங்குது? இது பின்னங்கை. இது சரி. சேத்தா எப்படி சேர்க்கணும்? எப்படித்தானே சேர்க்கணும்? அதானே உண்மை. இதுதானே இதான விரும்புற வாழ்க்கை. இதான விரும்புற வாழ்க்கை. ஆண்டவர் விரும்புற வாழ்க்கையை தருகிறவரா, ஏற்ற வாழ்க்கையை தருகிறவரா? இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் சரியாயிரும். இப்ப இந்த ரெண்டு விரல் மட்டும் எடுங்க. இப்ப சேருங்க பாப்போம். சேரல இல்ல, மாத்தி சேரு. சேர்ந்துச்சுல, உள்ளங்கையும் பின்னங்கையும் தான் சேரும். குளிக்கவனுக்கு குளிக்காத பஞ்சாதி தான் வருவான். சந்தேகமே இல்லை. இதுதான் தீர்க்க தரிசனம். இப்ப தெரியுதா ஏன் அப்படிப்பட்டவளை உனக்கு தந்தாருன்னு? ஏன் அப்படிப்பட்டவனை உனக்கு தந்தாருன்னு? அதுதான் தேவ நீதி. உன்கிட்ட இருக்கிறது அவன்கிட்ட இருக்காது, அவன்கிட்ட இருக்கிறது உன்கிட்ட இருக்காது. என்கிட்டதே இருக்கிறது அவங்ககிட்ட இருந்தா என்கிட்ட 5 இருக்கு. அதே 5 தான் உங்கள்கிட்ட இருந்தா மொத்தம் நம்ம குடும்பத்துல 5 தான் இருக்கும். ஆனா என்கிட்ட இல்லாத 5 அவள்கிட்ட இருந்தா 5 5 10 தானே ஒரு சரீரம் இல்ல. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் குடும்பம். இவர்களை வைத்து ஊழியம் செய்றீங்கன்னா முதல்ல குடும்பத்தை நடத்தினேன், 2வது சபையை கட்டலாம். இத சரியா நடத்தும் போதே பாஸ்டர் ரெடி ஆயிரும். பாதி முடி கீழே விழுந்துரும், மீதி விசுவாசிகள் பார்த்துக்கிடுவாங்க. இல்ல பிடுங்குறதா கை. சிலர் நினைக்கிறாங்க இவர் எப்போ இப்படிதான். இல்ல இல்ல, இப்படிதான் எப்போ. எனக்கு சிரிச்ச மாமாவே பேசணும். உண்மையா பேசுறதுக்கு என்கிட்ட கேட்கணும்.